ஹாய், நம்ம எல்லாரும் இப்போதான் வேர்ல்டு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ வந்துட்டு விமென்ஸ் டேக்கு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நேற்று போஸ்ட் போட்டு தள்ளிட்டீங்க, எம்பவர் விமென், வி ஆர் வித் விமென், இது அதுன்னு. வெரி குட். ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஐ எம் 100% ஃபார் இட். பட் நம்மள எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்க விமெனோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். என்னைக்காவது வந்துட்டு உங்கள் மனைவியோ உங்கள் தங்கையோ உங்கள் அம்மாவையோ வந்துட்டு, அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நம்மளை வந்துட்டு அவங்கள வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்க்கு அழைச்சிட்டு போயிருக்கோம். எத்தனை பேர் வந்துட்டு அவங்களோட ஹெல்த் நீட்ஸை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், கிரேட். பட் நம்ம கூட இருக்க விமெனை வந்து நம்ம எம்பவர் பண்றது மட்டும் இல்லாம அவங்க ஹெல்த்தையும் வந்துட்டு நம்ம கான்சியஸா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் நான் அதை இப்போ சொல்றேன் அப்படின்னா, சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ வெரி ஆக்டிவ் கார்பரேட் லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒரு யங் விமன். ஷி வாஸ் பேலன்சிங் போத் ஹர் ஹவுஸ் அண்ட் ஒரு ப்ரொஃபஷன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பட் ஆனால் என்னை பார்க்க வரதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடிலேருந்து அவங்களால வந்துட்டு எந்த ஒர்க்கையுமே வந்துட்டு சரியாக பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பீரியட்ஸில் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்திருக்கு, பெயின் இருந்திருக்கு. இது வந்து நார்மல் தான், இது வந்துட்டு வி ஹேவ் டு கேரி ஆன் வித் இட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எந்த மெடிக்கல் அட்வைஸும் கேட்கல, யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஷி வாஸ் சைலண்ட்லி சஃபரிங் டு அ பாயிண்ட். அவங்க வந்துட்டு ரொம்ப ரத்தம் இழந்து அனீமிக் ஆயிட்டாங்க. ரத்த சோகை வந்ததுனால அவங்க ரொம்ப சோம்பல் ஆயிட்டாங்க. அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸே அவங்களால வந்துட்டு சரியா பண்றதுக்கு முடியல. இந்த பீரியட்ல தான் அவங்க போய் டாக்டர்ஸ் பார்த்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டாக்டர்ஸ் பார்த்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்க யூட்ரஸை ரிமூவ் பண்ண தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க த்ரூ சர்ச் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு நாள் கன்சல்ட் பண்ண வந்திருந்தாங்க. The only thing question she had is, டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்றதை பத்திலாம் பயம்லாம் இல்லை, ஓகே டு கோ வித் சர்ஜரி, பட் எனக்கு யூட்ரஸை ப்ரிசர்வ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் தேர் இஸ் an ஆப்ஷன். பலமுறை நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜில ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் மூலமா யூட்ரஸை ப்ரிசர்வ் பண்ணி இந்த ஃபைப்ராய்டு கட்டிக்கு மட்டும் இப்போ ரத்த குழாய் நம்ம அடிக்கிறதுனால இந்த ஃபைப்ராய்டு கட்டி கம்ப்ளீட்டா சுருங்கி இந்த ஹெவி மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ், இந்த ப்ளீடிங் பிளஸ் வந்துட்டு இந்த கட்டினால் அழுத்தத்தினால வரக்கூடிய அந்த கம்ப்ரெசிவ் சிம்டம்ஸ் எல்லாத்துலேருந்து அவங்களுக்கு பரிபூரண சுகம் கொடுக்க முடியும். இதை தான் நான் அவங்களுக்கு கன்வே பண்ணேன். Of course, she was very happy. She immediately agreed for the treatment. We completed the treatment also. Now it is about 5 months since we did the treatment. She is completely symptom free. She is back to her own. இப்போ திருப்பி வந்துட்டு அவங்களோட ஒர்க், ஹோம் எல்லாத்தையும் வந்துட்டு பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த ஹெல்த் நீட்ஸ் the women around you. அவங்க ஏதாவது ஒரு சிம்டம் சொல்றாங்க அப்படின்னா அது அப்படிதான், அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா விட்டுறாம அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க. செகண்ட், we need to empower women with the right medical knowledge. இனிமே women need not lose their uterus for fibroids. There are a lot of uterus preserving treatments available for fibroid. Fibroid embolization is one. Myomectomy மாதிரி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஃபைப்ராய்ட் கட்டிக்காக யூட்ரஸை வந்துட்டு ரிமூவ் பண்றதா ஒரே ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை தயவு செஞ்சு பர்சியூ பண்ணுங்க. யூ மே பி a candidate for a non-surgical treatment like fibroid embolization.